முதலமைச்சர் விஜய் கர்நாடகா வரலாம், இங்கே நாங்கள் அவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் சுற்றி காட்டுவோம், ஆனால் தண்ணி கொடுக்கவே முடியாது அப்படின்னு டிகே சிவகுமார் ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்திருக்கிறார். 2 முதலமைச்சர்களும் சந்திப்பது உறுதியாகி இருக்கிறது. தண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா எதுக்கு போகணும்? அதை விட முக்கியமாக முதலமைச்சருடைய இந்த பயணம் என்பது ஏற்கத்தக்கதல் அப்படின்னு பல எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு எதிர்வினையை முதலமைச்சருடைய பயணத்திற்கு எதிராக ஆற்றி வருகிறார்கள். விவசாயிகளை சந்திக்க மாட்டீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க, நீங்கள் போய் அப்போ என்னதான் செய்ய போறீங்க என்று ஒரு தரப்பு ஆளுங்கட்சியை முதலமைச்சரை நோக்கி கேள்விகளை இங்கு எழுப்புகிறார்கள். கர்நாடகா தமிழர்களுடைய உரிமை மறுப்பதற்கு ஏன் அமைதியாக இருக்கிறது மோடி அரசு? அதனுடைய பின்னணி அரசியல் என்ன? முதலமைச்சர் விஜயனுடைய பயணம் என்பது வெற்றியை கொடுக்குமா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்கிறார். அங்கே கர்நாடக முதலமைச்சர் டிகே சிவகுமாரை சந்திக்கிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்திப்பு உறுதியாயிருச்சு. மதியம் 12 மணிக்கு 2 பேரும் சந்திக்கிறார்கள், சந்தித்து பேசுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி நேற்றுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தரப்பில் அவர் சொன்னார், நாங்கள் அழைச்சோம், அதுக்கு பிறகு அவர் விரும்பினார், நாங்கள் அழைச்சோம், பிறகு வரன்னுட்டார், கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நேற்றுக்கு டிகே சிவகுமார் ஒரு பரபரப்பான ப்ரெஸ் மீட்டு டெல்லியிலேருந்து. ஏன் டெல்லியில் இருக்காங்கன்னா அது தனி கதை. ஏற்கனவே புதிய கேபினெட் யார் யார் அமைச்சர்கள், சித்தராமையா ஆதரவாளர்கள் யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம், கேபினெட்டை உறுதி செய்யாமல் பெரிய இழுபறி நடக்குதுன்னு எல்லா மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் போய் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறார் டிகே சிவகுமார். அவர் சொல்கிறாரு, விஜய் அவர்கள் வரப்போகிறார், நாங்கள் சந்திக்கிறோம், விமானம் கூட ரெடியாக இருக்குது. எதுக்கு? அவர் வந்து லேண்ட் ஆனதும் சந்தித்து நாங்கள் 2 பேரும் பேச போகிறோம். பேசிவிட்டு அவரை நாங்கள் ஹெலிகாப்டரில் ஏற்றி அவரை கூட்டிகிட்டு போக போகிறோம். எங்கே கொண்டு போய் காவிரியினுடைய டெல்டா, காவிரி டெல்டானா இங்கே தமிழ்நாடு டெல்டா இல்லை, காவிரியை ஒட்டி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பாசன பகுதிகள் இருக்குது இல்லையா, பாசன பகுதியை ஒட்டிய விவசாய நிலங்கள் கர்நாடகாவில். ஏன்னா நீங்கள் காவிரி டெல்டாங்கிறது உங்களுக்கு அந்த காவிரியினுடைய நீர்வழி போக்கு எப்படி இருக்கோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த டெல்டா ரீஜனுக்குள்ளே வரும். ஒவ்வொரு ஆறுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீர்பிடிப்பு பகுதி கொண்டு போய் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு காட்டுவேன், எவ்வளோ வறண்டு போயிருக்குன்னு காட்டுவேன், எங்கள் விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டுவேன். இதெல்லாம் காட்டிட்டு தண்ணி கிடையாது, இவ்வளவு நாங்களே இவ்வளோ வறண்டு போயிருக்கோம், எங்ககிட்ட போய் நீங்கள் தண்ணி கேட்குறீங்க, தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறது தான். தண்ணி கொடுக்க மாட்டாங்கிறது இப்பயும் சொல்கிறோம், ஆனால் கூப்பிட்டு காட்டி அனுப்புவோம். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவங்க பறவை முனியம்மாவோட ஒரு காமெடி இருக்கும், அது வந்து ஏன்னு நினைக்கிற அந்த படம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழனியில் அந்த டியூப் லைட்டெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வந்து வெறும் 10 ரூபா கொடுத்தா போதும், டெய்லி 10 ரூபாயை நாங்களே வந்து வாங்கிப்போம்னு அப்படி விற்கிறதுக்கு இவங்க போவாங்க. சரத்குமார் அவர்களும் அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிற அவரும் போவாங்க. பறவை முனியம், அப்படியா இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறீங்களா, வாங்க உட்காருங்க, இங்கே பார்த்தீங்களா இதுதான் டிவி, இது இங்கே பார்த்தீங்களா ரேடியோ, மேலே டியூப் லைட்டு, அது ஃபேனு, எங்ககிட்ட எல்லாம் இருக்குது, நீங்கள் எதுவும் விற்க வேண்டாம், போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சரத்குமார் சார் கேட்பார், இது நீங்கள் வெளியில் வச்சே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே, வாங்க வேண்டான்னு. நீங்கள் இதை நம்பணும் இல்லை, தினம் வந்து இருக்குது வாங்குறீங்களான்னு கேட்பீங்கல்ல, எல்லாத்தையும் கண்ணில் காட்டியாச்சு எந்திரிச்சு போங்கங்கிற மாதிரி. தண்ணி கொடுக்க முடியாத நான் சொன்னால் நீங்கள் நம்பணும் இல்லை, அறிக்கை விடுவீங்க, கடிதம் எழுதுவீங்க, மோடிஜிக்கு லெட்டர் எழுதுவீங்க, அவர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் போகும், இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. வந்தோம் கூட்டினோம், இந்த மாதிரி பார்த்தீங்களா இதுதான் காவிரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜசாகர் டேமு, இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கபினி, இது பிலிகுண்டு, இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்கா, தண்ணியே இல்லையா, காஞ்சி போச்சா, நானே தண்ணி இல்லாமல் இருக்கேன், உங்களுக்கு எப்படிப்பா கொடுக்குறது, போயிட்டு வாங்க என்று அப்படியே இந்த சீனை ரெக்ரியேட் பண்ணுறதுக்கு எதுவும் திட்டம் வச்சுருக்கிறாங்களான்னு தெரியல. ஏறத்தாழ அப்படியான டோனில் தான் டிகே சிவகுமார் அவர்கள் வரட்டும், பார்க்கட்டும், பேசட்டும், கேட்கட்டும் என்கிற இடத்தில் அவர் தன்னுடைய பார்வையை, அரசியல் நிலைப்பாட்டை தெள்ள தெளிவாக தண்ணீர் வழங்க முடியாதுன்னு திட்டவட்டமாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பிலே நேற்றைக்கு டெல்லியிலேருந்து அந்த பேட்டியை கொடுக்குறாரு. இதில் நம்ம இவ்வளோ நேரம் நகைச்சுவையாக பேசணும். டிகே சிவகுமார் இதில் செய்யக்கூடிய அரசியல், அதாவது காங்கிரஸினுடைய முதலமைச்சர், இதைவிட முக்கியம் டெல்லியில் இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சின்னு இருக்கக்கூடிய மத்திய அரசு அவங்க வந்து இதை விட அதிபயங்கரமான ஒரு அரசியலை பண்ணுறாங்க. இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, நடுவில் 2 நாளைக்கு முன்னாடி மாநிலங்களவையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து கர்நாடகா புதிதாக அணை கட்டுவதற்கு உங்களுடைய ஆதரவு அல்லது தமிழ்நாட்டினுடைய கன்சென்ட், ஒப்புதலை பெற வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படி கேட்கும்போது என்ன பதில் சொல்லப்படுகிறது அப்படின்னா,
அங்கே அப்படியெல்லாம் எதுவும் தீர்ப்பில் சொல்லப்படவில்லை. 2018ன்னு அந்த தீர்ப்பில் கோட் பண்ணி பதில் கொடுக்கிறது மத்திய அரசு. கேள்வியை யார் கேட்டால் நம்ம அதை ரிப்ளைவே பார்ப்போம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கேள்வி எழுப்புகிறார். ஜல்சக்தி அமைச்சர் சொல்ல முடியுமா பி அப்படிங்கிற கேள்வியில் கர்நாடகா கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இவர்களிடம் ஒப்புதலை பெற்றுவிட்டார்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேகதாதுக்குன்னும் போது அதுக்கு கீழே ஸ்ரீ ராஜ்பூஷன் சௌத்ரி அவர் தான் மத்திய இணையமைச்சர் ஜல்சக்தித்துறை நீர்வளத்துறை. அவர் சொல்கிறாரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018-16 படி காவிரி வாட்டரை பொறுத்தவரை கர்நாடகா கீழ் பாசன மாநிலங்கள் அல்லது கடைமடை பாசன மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, பாண்டியிடம் ஏதாவது ஒன்றை கட்டுவதற்கு பர்மிஷன் வாங்க வேண்டும் என எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. உச்சநீதிமன்றம் 16/2/2018 தீர்ப்பின்படி கிளாஸ் 18 ஆஃப் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபுனல் CWDT 2007 சொன்னதன் அடிப்படையில் இந்த ட்ரைபுனலில் குறிப்பிடப்பட்டது எதையும் அதில் அதை மாற்றுவதற்கோ அதற்கான அத்தாரிட்டி மாநிலங்களுக்கு வராது. ஆனால் அதே நேரம் தங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நீரை மேலாண்மை செய்வதற்கு இந்த ஆர்டரை மீறாமல் மேலாண்மை செய்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம்னு இருப்பதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் சொல்கிறார். அதாவது தமிழ்நாட்டுக்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு. இதுதான் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகுச்சு. அதே நாள் அதே நாடாளுமன்றம் இது வேறு ஒரு அவை, அது மாநிலங்களவை, இது மக்களவை, வேறு ஒரு இணையமைச்சர், வேறு டிபார்ட்மெண்ட்டோட இணையமைச்சர் அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த பதில் என்னென்னு பார்த்தோம்னா அது இது வேறு விதமாக இருக்கா இல்லை அதுவே வேறு விதமாக இருக்கான்னு பார்ப்போமே. சுதா அவர்கள் மயிலாடுதுறை MP அவங்க எழுப்புகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறது கர்நாடகா மேகதாது அணை விவகாரத்தில் அப்படின்னும் போது EAC எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அதே போல் யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா கீர்த்திவர்தன் சிங் MOS நம்ம சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் இந்த துறைக்கான இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் சொல்கிறாரு, ஏற்கனவே அவங்க ஒரு ப்ரப்போசலை கர்நாடகா கொடுத்துருச்சு. அதில் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அதே போல் நம்முடைய அமைச்சகத்தில் பார்க்கும்போது அவங்க அணை கட்டுறோன்னு கொடுத்த ப்ராஜெக்டை முதல்ல ஜல்சக்தி அதை அந்த துறை நீர்வளத்துறை அதை கிளியர் பண்ணணும். அதுக்கு பிறகு CWMA காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவிரியினுடைய அந்த ஆணையம் அவங்க மேலாண்மை ஆணையம் அவங்க கிளியர் பண்ணாதான் அதுக்கு பிறகு அதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கலாமா இல்லையாங்கிறத நாங்கள் பார்க்க முடியும் என்பதாக ஒரு பதில் வருது. இப்போ ஒரு கேள்வி வரும், என்னென்னா இவங்க தான் அப்போ இந்த தீர்ப்புலே இல்லையா, இல்லை அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம கேட்கலான்னு இந்த இடத்துல 2 முறை 2021 2023 நினைக்கிறேன் 2 முறை இந்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி குழுவினர் முதல் தடவை நீர்வளத்துறை அமைச்சராக துரைமுருகன் அவர்கள் போய் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்திச்சுட்டு 45 நிமிடம் அந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. அதற்கு பிறகு உறுதியாக அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் அப்படி கட்டுறதுக்கெல்லாம் உங்களுடைய அனுமதி தேவை அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்கிறாரு. இப்போ ஒரு பேட்டியை மட்டும் பார்ப்போமே, துரைமுருகன் அவர்களுடைய ஒரு பேட்டி. தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த அணையும் கர்நாடகா கட்ட முடியாது காவேரியில், அதுக்கு நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ கர்நாடகாவால் காவேரி நடுவே எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனையும் கட்ட முடியாது, அதற்கு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன் என்று மத்திய இணையமைச்சர் சொன்னார். இது வெறும் துரைமுருகன் மட்டும் சிந்திச்சா பரவாயில்ல, கூட அதிமுகவினுடைய தம்பிதுரை இருக்கார், திரு பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கார், அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வைகோ இருக்கிறார், வேல்முருகன் இருக்கிறார். ஸோ அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் சார்பில் சந்தித்தது. தமிழ்நாட்டில் 13 கட்சிகளை கூட்டி அந்த காலகட்டத்தில் திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியது. ஐ திங்க் திரு D. ஜெயக்குமார் அவர்கள் இப்போ அதிமுக சபையில் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்பட்டது. 3 தீர்மானங்களை ஏற்றுறாங்க. அந்த 3 தீர்மானத்தையும் எடுத்துகிட்டு போய் தான் மத்திய அமைச்சரை பார்க்குறாங்க. அப்போ பாஜகவினுடைய அமைச்சர் மத்திய இணையமைச்சர் மத்திய அமைச்சரே கஜேந்திர சிங் ஷெகாவத் சொல்கிறார், அப்படி உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாதுன்னு அவர் சொன்னதாக இவர் பதிவு பண்ணுறாரு. இப்போ இந்த நிலைப்பாட்டை பாஜக அரசு மாற்றிக்கொண்டதா? உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அப்போ எதற்காக 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 3 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அமைச்சர் சொன்னார், இப்போது எதற்காக மாற்றிக்கொண்டாருங்கிறதுக்கு பாஜக பதில் சொல்லணும். இதில் படுமோசமான அரசியலை அவர்கள் செய்கிறார்கள். பாஜக மட்டும்தானா அப்படின்னா இப்போ இந்த தீர்ப்புக்குள்ளே போமே, தீர்ப்பில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. 2018 அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இது பக்கம் 450 பேரா 399 இருக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ட்ரைபியூனல் நான் டைரக்ட் பண்ணியிருக்கு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை
உருவாக்க சொல்லி ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ தண்ணி விடணுங்கிறதுக்காக குறிப்பிட்ட மாநிலங்களுடைய உதவியோடு இதை நீங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்ன பண்ணணும், அப்பர் ரைபாரியன் ஸ்டேட் ஃபர்தர் டைரக்டட் தட் தி அப்பர் ரைபாரியன் ஸ்டேட், ஆறு அந்த இது தொடங்கக்கூடிய இடத்தில் இருக்கும்னா அந்த மாநிலமான கர்நாடகான்னு தான் இங்கே அர்த்தம், ஷெல் நாட் டேக் எனி ஆக்ஷன் so as to affect the scheduled deliveries of water to the lower riparian states. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைமடையில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசன இடங்களில் அங்கே வந்து சேரக்கூடிய வகையில் அவங்களுக்கான அந்த தண்ணீர் வரத்தை குறைக்கக்கூடிய வகையில் எந்த வேலையையும் கர்நாடகா செய்யக்கூடாது என அதன் மூலமாக டைரக்ஷன்ஸும் கொடுக்கப்படுகிறது என்று ஆர்டரில் வருது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, நீங்கள் எங்களுக்கு தண்ணியவே முதல்ல விட மாட்டுறீங்க, விடுற தண்ணியை பாதிக்கக்கூடிய வகையில் புதுசாக ஓடுற தண்ணியில் நீங்கள் போய் இது பண்ணி அணை கட்டுவீங்களா? அப்போ நிச்சயமாக பாதிக்கும். எனவே அது சிக்கலுக்குரியது. இதற்கு நடுவில் கர்நாடகாவினுடைய ரிப்போர்ட், டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை, ப்ரொபோசல் ரிப்போர்ட்டை ஏற்க முடியாது என ரிஜெக்ட் செய்திருக்கிறது மத்திய அரசுன்னு செய்தி வருது. அது மத்திய அரசு என்னென்னா, நீங்கள் கட்ட முடியாது, தமிழ்நாடு ஒத்துக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணலை, அதில் குறிப்பிட்ட அளவுக்கான தண்ணீரை கொள்ளளவு இவ்வளோதான் இருக்குது இல்லையா, அந்த அளவுகோலை நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விதிகளுக்கு மாறாக இருக்கிறதுன்னு டெக்னிக்கல் காரணத்தில் ரத்து பண்ணாங்களே தவிர நீங்கள் கொடுக்கவே முடியாது என்றெல்லாம் சொல்லி மத்திய அரசு, பாஜக அரசு இதை கொடுக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இதற்குள் ஏன் விளையாடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டி வரும். என்னென்னா, இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை 2024 அவங்க ஒரு வேலை பார்த்தாங்க. அது எங்கே சிக்கலாச்சுன்னா, பாஜக கர்நாடகாவில் அவங்களுக்கு ஹோல்டு இருக்குது, எதிர்கட்சி ஆட வாய்ப்பு இருக்குது. கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணா அவர்களை பாரதிய ஜனதா கட்சி அவங்க சார்பில் மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சராக போட்டாங்க. அந்த காலகட்டத்திலேயே மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மண் அவர்கள் இது குறித்து ஒரு கண்டன பதிவையும் விட்டு இது சரியாக இருக்காது அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தார். நம்ம அவருடைய எக்ஸ் பதிவை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையே காவிரி பிரச்சனை இன்னும் தீராத நிலையில் அந்த பிரச்சனையை கையாளும் ஜல் சக்தி துறைக்கு கர்நாடகாவின் திரு சோமண்ணாவை அமைச்சராக நியமித்திருப்பது மரபும் அல்ல, நியாயமும் அல்ல. முழுமையான அதிகாரம் இல்லாத இணையமைச்சர் பதவிதான் என்றாலும் காவிரி நதிநீர் ஆணையத்தின் செயல்பாடுகளில் குறைந்தபட்ச ஆதிக்கத்தை அவர் செலுத்த வாய்ப்புள்ளதால் உடனடியாக அவர் இலாக்காவை மாற்றுவதே நேர்மையாக இருக்கும் அப்படின்னு எஸ்பிஎல் அவர்கள் அதை தன்னுடைய பதிவாகவே 6/10/2024 அந்த காலகட்டத்திலேயே அவர் அதை பதிவிடுறாரு. ஆக்சுவலாக அது இது 10/6 இருக்கலாம். அப்போ அப்படியான விஷயம் இன்னமும் அவர் நீடிக்கிறார்னா, உங்களுக்கு 2 இணையமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் சீனியர்னு பார்த்தா சோமண்ணா தான். அவர் இல்லாமல் தான் உங்களுக்கு அவர் ராஜ்பூஷன் சௌத்ரியா அவரை வச்சு பதிலளிக்கிறாங்க, ராஜ்பூஷன் சௌத்ரியை வச்சு. ஏன்னா அவரே நேரடியாக கொடுத்தா கர்நாடகா பர்மிஷன்லாம் வாங்க வேண்டாம்னு கொடுத்துட்டாருன்னு பிரச்சனை ஆகலாம். ஆனால் அந்த முடிவில் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தினாராங்கிற கேள்வி வருது. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா அவரை ஏன் போடணும் என்பது அதைவிட மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நாம் கவனிக்க வேண்டிய இடம் இருக்கிறது. இப்போ இப்படியான சூழலில் இந்த பக்கம் டிகே சிவகுமார் நேற்று முன்தினம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3500 கன அடி வீதம் 15 நாளைக்கு ரிலீஸ் பண்ணணும், 4 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு போகணும்னு. நாங்கள் எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னு டிகே சிவகுமார் உடனடியாக அறிவிக்கிறார். அப்போ அதாவது நமக்கு என்ன கேள்வினா, உச்சநீதிமன்றம் சொல்லி கேட்க மாட்டாங்க, ட்ரைபியூனல் நடுவர்மன்றம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, மேலாண்மை வாரியம் சொன்னால் ஆணையம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அங்கே வந்து ஒழுங்குமுறைக்கான ஆணையம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த முதலமைச்சர் போய் பேசினதும் அவர் உடனே கொடுத்துருவார் அப்படின்னா, அது வந்து அவர் சட்ட ரீதியில் நம்மளை எதிர்த்து வழக்கு போட்டுட்டார். நீங்கள் அதை வாபஸ் வாங்க வச்சிட முடியுமா? ஏன்னா அங்கே பற்றி எரிகிறது. விவசாயிகள் 2 நாளாக போராட்டங்களை தொடங்கிட்டாங்க. மாண்டியா போன்ற பகுதிகளெல்லாம் திரட்டக்கூடிய வேலைகள் நடக்கிறது. பாஜக மிக கடுமையான எதிர்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும்னு அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா நேற்றைக்கே கடுமையாக எச்சரித்திருக்கிறார். நீங்கள் என்னங்க எச்சரிக்கிறது, நாங்களே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கர்நாடக அமைச்சர்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல அங்கே கர்நாடக மாநில அரசியலை மையப்படுத்தி தான் காங்கிரஸும் பாஜகவும் இதில் நிலைப்பாடு எடுக்கிறதா என்கிற கேள்வி இப்போது நம்மை உழுக்க தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சருடைய பயணம் அது சட்ட ரீதியிலான சிக்கல்களில் எதுவும் பிரச்சனையை உருவாக்காமல் இருந்ததுன்னா
சரியானது தான். பட் அது எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேற்கொண்டு இதனோட அப்டேட்ஸ் எப்படி வருது. முதலமைச்சர் குறைந்தபட்சம் இங்கே அவர் முதலமைச்சராக போகிறாருன்னா அனைத்து கட்சிகளை கூட்ட வேண்டும், விவசாயிகளை சந்திக்க வேண்டும், சந்தித்து அவங்களோட கன்சர்ன்ஸை வாங்கிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை என்றால் அது யாரின் சார்பில் அவர் பேச போகிறாரோ அவங்ககிட்டே கேட்காம போனால் அது சரியானதாக இருக்காதுங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.